Dear student, 12th standard chapter 4 example 4.16 prove that pi by 2 less than or equal to sin inverse of x plus 2 cos inverse of x less than or equal to 3 pi by 2 னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த எக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நமக்கு கன்சிடர் பண்ணலாம். sin inverse of x plus 2 cos inverse of x equal to இந்த sin inverse x அப்படியே இருக்கும். இந்த 2 டைம்ஸ் வந்து சிங்கிளாக என்ன tan 3 ஸ்ப்ளிட் பண்ணுறான். அப்புறம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ்னா 2 டைம்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண இந்த டேர்ம்ஸ் மட்டும் பை பை டூன்னு நமக்கு நான் ஃபார்முலாஸ் இருக்குது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை பை டூன்னு யூஸ் பண்ணலாம். அப்போ இது ஃபுல்லாக பை பை டூ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது ப்ராப்ளம் எப்படி இருக்கு நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் இல்லாமா வி நோ தட் இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து நமக்கு என்ன வரும் பிரின்சிபல் வரல வரும் 0க்கும் பைக்கு இந்த இன்டர்வல் தான் இருக்கும். நமக்கு க்ளோஸ் இன்டர்வல் 0, பைக்கு இன்டர்வல் தான் இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ரிசல்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு கண்டிஷன் வரும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் பை பை டூ நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம். அங்கே பை பை டூ இருக்குதா, ஒரு 2 சைடு என்ன வரும் பை பை டூ ஆட் பண்ணுறீங்க. இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பை பை டூ, இங்கே சென்டரா பை பை டூ, இங்கே பை பை டூ ஆட் பண்ணுறீங்க. அப்போ பை பை டூ ப்ளஸ் 0 பை பை டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை பை டூ ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நான் எல்ஸ் எடுத்துங்க 2 பை ப்ளஸ் பை பை டூ. ஓகே, நெக்ஸ்ட் பை பை டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், இது 3 பை பை டூ. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இங்கே யூஸ் பண்ண மாரி என்ன வரும் பை பை டூனா யூஸ் பண்ண நமக்கு இங்கே சைன் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பை பை டூ யூஸ் பண்ணோம். அதே சேம் பை பை டூனா யூஸ் பண்ணலாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணலாமா. ஓகே, இந்த ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3 பை பை டூ. ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கும், காஸ் இன்வர்ஸ் எக்ஸும் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் 3 பை பை டூ. இப்போ நம்ம ஆன்சர் இருந்துச்சு நமக்கு. ஓகே, அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரோம். ஓகேவா, இப்போ பை பை டூ அப்படியே கண்டிஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பை பை டூங்க இருக்குது அதில் பை பை டூ ஆட் பண்ணுறோம், சிமுலேஷன் பண்ணிட்டே வரோம். லாஸ்ட் பை பை டூக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இங்கே இருக்குது. சிம்ப்ளை பண்ணால் இது ரெண்டுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் நமக்கு இரண்டு இது இருக்கும், ரெண்டுக்கும் 2 காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். நம்ம ரிசல்ட் என்ன வெரி பண்ணலாம் 3 பை பை டூ ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் வி நோ தட் 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பை தான் நமக்கு ஜென்ரல் கண்டிஷன். ஓகே, 3 மார்க் கொஸ்டின். Thank you, student.